ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், பட் பொறுமையாக பாருங்கள். போக போக இருக்கிற எபிசோட்ஸில் அது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 10. இங்க என்னதான் நடக்குது? இவங்க டீம் வியை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜஸ்ட் 10 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஈக்குவலா கோல் போட்டிருக்காங்க அப்படின்னு குவான் நினைக்கிறான். ஹே டீம் வி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா விளையாடுங்க. வேற 10 பேரை வச்சுக்கிட்டு அவங்க உங்களை ஜெயிக்க விட்டுவீங்க போலன்னு கேட்கவும், முதுகுல குத்துன துரோகி நீ என்ன பார்த்து பேசுறியா அப்படின்னு ரியோ கேட்கறான். தனியாவே எப்போ இருந்தாலும் என்னோட கனவுகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு குவான் நினைக்கிறான். எங்க அப்பா அம்மாக்கு அவங்க ராங்கன்னு அப்ரூவ் பண்ணி காட்டணும், அதுக்காக வச்சு வேர்ல்டு கப்பை வின் பண்றதுக்கு இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரியோ நினைக்கிறான். பட் ரைச்சி அவனையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால ரியோக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஜான்டெட்ஸுவையும் டிஃபெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஈஸிக்கு வர அவன் பின்னாடியே இருந்து பால் எப்பண்டா மிஸ் ஆக தூக்கிட்டு போலான்னு பாக்குறான். என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ண, நான் தோத்துருவேனா அப்படின்னு ரியோ வந்து பயப்படவும், அதை பார்த்துட்டு நாகியா அவேக்னிங் ஆகுறான். ரியோ என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு இப்ப நாகி பால வாங்கவும், இவ்வளவு நேரம் இவன் இனிஷியேட்டிவ் எடுத்ததே இல்லையே, இப்போ என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரியோ நம்ம கண்டிப்பா வின் பண்றோம் அப்படின்னு நாகி இப்போ செம ஃபாஸ்டா கோல் நோக்கி போறான். இவன் ட்ரிபிளிங் கூட இவன் சூப்பரா பண்றான். சாண்டெட்ஸோ அப்படின்னு நாகி கூப்பிடவும், சாண்டெட்ஸோ செம ஃபாஸ்டா அங்க போறான். அப்படிதான் அப்படின்னு கோவான் கத்துறான். இது என்ன ஃபீலிங்? ரியோ தோத்து போறான்னு சொல்லி நான் சோகமானதா? நான் இருக்காக இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன், நான் எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேனே. ஒருவேளை இப்போதான் எனக்கு புரிஞ்சிருக்கா சாக்கர் விளையாடுறது உண்மையிலேயே கோலான விஷயம்னு. என்னோட இந்த ஃபீலிங் இதுக்கு மேலே என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நாகி நினைக்கிறான். கோலுக்கு ரொம்பவே சைடில் இருக்கான். இம்பாசிபிள் ஆங்கிள் இருந்துகிட்டுமே கூட நாகி வேற லெவலில் கோல் போடுறான். இம்ப்ரூவ் ஆனது நாங்கள் மட்டும் இல்லை, அந்த மான்ஸ்டரும் அவேக்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரியோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, போரிங்காக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இதுக்கு மேலே அப்படி இருக்காது, இன்னும் நமக்கு எத்தனை கோல் வேணும் அப்படின்னு நாகி கேட்குறான். எஸ் அப்படிதான், இதுதான் கரெக்டா அப்படின்னு கோவான்னு நினைக்கிறான். அவன் அவைக்னிங் ஆனதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இல்லை, இவ்வளோ தூரம் வந்ததுனால தான் அந்த இன்டென்ஸ் பேட்டில் அவன் அவைக்னிங் ஆகிட்டான். ப்ளூலாக்கோட சிஸ்டமே அதுதான். இங்கே இம்ப்ரூவ் ஆகுறது நாங்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 15 மினிட்ஸில் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் யோசிக்கவும், முடிஞ்ச லெவலுக்கு டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சீக்கிரையும் குனிகாமியும் சொல்கிறாங்க. முட்டாளுங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தோத்து போகிறோன்னு முடிவாயிடுச்சுன்னா எல்லாருமே ஆஃபென்ஸில் இறங்குங்க. ஈஸிக்கும் நானும் மிட்ஃபீல்டில் பார்த்துக்கிட்டோம், எல்லாரும் அட்டாக்ல இறங்கி கோல் போடுங்க, ஏன்னா நம்ம சர்வை பண்ணணும்னா அதை தவிர்த்து நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு ரைச்சி சொல்கிறான். இன்னும் ஒரு கோலாச்சு போடணும் அப்படின்னு ரியோ சொல்றான். ரைச்சி சொன்னதும் கரெக்ட் தான், டிஃபெண்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனமும் இல்ல, வெளியே போக கூடாதுன்னா அதுக்கு நாங்க கண்டிப்பா ஜெயிச்சு தான் ஆகணும். நாகி ஒருத்தனால தான் பிரச்சனை, பட் அவனை எப்படி ஸ்டாப் பண்றது? பாஷிராவை நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நான் எப்படியாச்சும் எதையாச்சும் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கப்போ, ஃபாஸ்டா ஓடி சீக்கிரி அப்படின்னு சொல்லி சீக்கிரி கிட்ட அவன் பால பாஸ் பண்றான். சாண்டெட்ஸோட ஸ்பீடா இருக்கணும். 15 மீட்டருக்கு சீக்கிரி பால பாஸ் பண்றான். பட் அந்த இடத்துல யாரும் இல்லங்கிறத நோட்டீஸ் பண்ணி நாகி அந்த இடத்துல வந்து பால் எடுக்க வந்துருதான். போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சீக்கிரி நினைக்கவும், இது இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி வந்து பால் எடுத்துருதான். சீக்கிரி பால பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அது ஒரு வீக் ஸ்பாட், அதை நான் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ அங்க போயிருப்பான். நாகி பால் எடுக்கல, சீக்கிரியே செம ஃபாஸ்டா ஓடுறான். தேங்க்ஸ் சீசகி, இதுக்காக நான் உனக்கு அப்புறமா தலையை தடவி கொடுக்குறேன் அப்படின்னு சீக்கிரி இப்போ செம ஃபாஸ்டா ஓடுறான். அங்க இருக்கிற கேப்ல சீக்கிரி கோல் போடலான்னு போனா அதை தடுத்துருந்தாங்க. இது இன்னும் முடியல அந்த பிளேஸ்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ககன்மாரு கரெக்டா கோல் போடுதான், அதையும் தடுத்துருந்தாங்க. இன்னும் இது முடியல, ஏன்னா அந்த பால் விழுந்திருக்கிற ரேஞ்ச் அவனோட டெரிட்டரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிகாமி அந்த இடத்துல நின்று பர்ஃபெக்டா கோல் போட்டுதான். இவங்களா எப்படி விளையாடுறதுன்னு கோவானுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு நிமிஷம், இப்பதான் எனக்கு புரியுது, என்னோட வெப்பன் என்னோட ஸ்பெஷல் அவேர்னஸ் வச்சு வீக் ஸ்பாட்டா இருக்கிற இடத்த நான் ஃபில் பண்ணேன், அது கண்டினியூஸா ஒரு செயின் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணி எங்களால கோலும் போட முடிஞ்சிருக்கு. கரெக்டான இடத்துல நான் போய் அந்த வீக் ஸ்பாட்டை தடுத்திருக்கேன். ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் இவங்களும் கோல் போட்டிருக்காங்க. என்னோட கண்களை யூஸ் பண்ணி என்னால ஃபியூச்சரையே ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இதுதான் என் வெப்பன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கோவான் சாக்கர் டீமை கிரியேட் பண்றான். நம்ம கண்டிப்பா நேஷனல்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லி அவன் டீமை சேர பண்ணி சாக்கர் விளையாடுறான். ஆனா இவனை விட மத்த யாருமே அந்த லெவலுக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்படி இருந்தா நேஷனல்ஸ் எப்படி வின் பண்ண முடியும்? தோத்து போனதை பத்தி யாருமே கொஞ்சம் கூட கவலைப்படல, இப்படி இருந்தா நம்ம எப்படி நேஷனல்ஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கவும், டியூட் நீ நேஷனல்ஸ்க்கு போகணும்னு சீரியஸாவா சொல்ற? அனிமே பார்த்து ஓவரா கெட்டு போயிருக்க மேன், எல்லாராலையும்னா அப்படி போயிட முடியாது, நீ தேவையில்லாம நிறைய பாரத்தை சுமந்துட்டு இருக்க, நம்ம ரீஜனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம், நம்ம எல்லாம் நேஷனல் போக வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. உங்களை மாதிரி லூசர்ஸ் கூட நான் போராடுறதை விட தனியாவே போராடிக்கிடுவேன் அப்படின்னு தான் கோவான் நினைச்சிருப்பான். அப்பதான் அவனுக்கு இந்த ப்ளூலாக் ஆஃபரும் வருது. நான் தனியா போராடினாலும் என்ன ஆனாலும் சரி, வேர்ல்டோட பெஸ்டா வருவேன் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். இந்த டீம் சி சரியான முட்டாளுங்க, ஆனா டீம் வி இது நாள் வர தோத்ததில்ல, அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களால எப்படி ஃபைட் பண்ண முடியுது? அதுவும் வெறும் 10 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒருவேளை மேட்ச் டிரால முடிஞ்சா கூட இவங்க 3rd பிளேஸ் தான் வருவாங்க. இவங்களால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியாது. டீம் ஜியோட டாப் ஸ்கோர்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடலாம். ஆனா இப்போ குனிகாமி போட்ட அந்த ஸ்கோர் நானும் அவனும் ஈக்குவலா இருக்கும். லோலாக் ரேங்கிங் சிஸ்டம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கேன், சோ எப்படியும் நான் தான் செலக்ட் ஆவேன். எதுவும் பண்ணாம இப்படியே நின்னா போதும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கோவான் நினைக்கிறான். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கோவான் நினைக்கிறான். பால் என்னடானா நாகி கிட்ட போயிருது. ரெண்டு டீமும் ஈக்குவல் ஸ்கோர்ல இருக்காங்க. பட் நாகி மட்டும் ஒரு கோல் போட்டுட்டான்னா இருக்கிற 10 நிமிஷத்துல நம்ம ஹீரோ டீம்
டீமால இன்னும் 2 ஸ்கோர்லாம் எடுக்க முடியாது. இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போறான். என்ன விட அவன் ஃபாஸ்டா ஓடிடுவான். சோ என்னால பாலை கண்டிப்பா பிடிக்க முடியாது. பாலை பிடிக்கிற நேரம் அவன் ஸ்லோவாவான். நான் அவன் முன்னாடி போய் நின்றுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் போட்டிருக்கான். இந்த காலை வச்சு அவன் பாலை பிடிக்க போறான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா நாகி அவனோட முதுக வச்சே ஜஸ்ட் அந்த பாலை தட்டி விட்டுருதான். நம்ம ஹீரோ ரியாக்ட் பண்றதுக்குள்ள டக்குன்னு நாகி நம்ம ஹீரோவை முந்தி ஓட ஆரம்பிச்சிருந்தான். நாகி கோல் போடுறதுக்கு கிட்ட போயிட்டான். நான் எந்த ஹெல்ப்போ பண்ண தேவையில்ல, அப்படியே இருந்தா போதும், நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிருவேன் அப்படின்னு குவான் நினைக்கிறான். நாகி கோல் போட்டுருவான், எங்க கரியரே முடிஞ்சது அப்படின்னு டீம் ஜி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒடி வந்து குவான் நாகியை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தான். ஆபியஸ் கோலை தடுத்ததுனால குவான்க்கு ரெட் கார்டு கொடுத்து ஃபீல்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. நீ எதுவுமே பண்ணாம இருந்தா ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நீங்க இன்னும் ஃபைட் பண்ணலாம், தோத்து போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றான். நாகி அடிப்படலையே அப்படின்னு ரியா வந்து கேட்கவும் எதுவும் இல்ல நம்ம சொல்றான். என்னடா அவங்க பிளான் ரியா கேட்கவும் அதுதான் எனக்கே தெரியல. குவான் நீ எதுவுமே பண்ணாம இருந்தா ஜெயிச்சிருக்கலாமே, இப்ப நீ ரெட் கார்டு வாங்கினதுனால நம்ம டீம் தோத்துட்டா நீயும் எங்க கூட சேர்ந்து தான் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், ஆமா இப்ப இந்த டீம் தோத்தா நானும் தோத்த மாதிரி, சோ எல்லாருமே வின் பண்ணுங்க, அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்னு குவான் சொல்லவும், ஆபியஸா நாங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் 3 மினிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு, அவங்கள கோல் போட விடாம தடுத்தாலே போதும், நம்ம டிரால தானே இருக்கும் அப்படின்னு டீம் வீல இருக்கிற ஒருத்தன் சொல்லவும், மேட்ச் டிராவ் ஆகுறதா அவங்க கூட தோத்து போகிறதும் ஒண்ணுதான், என்னானாலும் சரி கோல் போடணும் அப்படின்னு ரியோ ஜாண்டட்ஸோ நாகி எல்லாருமே சொல்றாங்க. ஃப்ரீ கிக் பண்றதுக்கு ரியோ தான் நின்னுட்டு இருக்கான். அவன் நாகி கிட்ட பாஸ் பண்ண போறானா ஜாண்டட்ஸோ கிட்ட பாஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணி ரெடியா காத்துட்டு இருக்காங்க. இது ப்ளூ லாக், சோ அவன் கண்டிப்பா ஒரு ஈகோயிஸ்டா தான் இருப்பான். அவன் பாஸ் பண்ண போறது யார்கிட்டயோ கிடையாது, அவனே தான் கோல் போடுவான் அப்படின்னு ஈமான் கரெக்டா கெஸ் பண்ணி அவனோட பாலையும் தடுத்துருதான். ஜாண்டட்ஸோ டக்குன்னு பாலை பிடிச்சி கோல் போடவும் திடீர்னு ரைச்சி அந்த இடத்துல வந்து பாலை தடுத்துருதான். நீ எங்க இருந்துடா வந்த நம்ம கேட்கவும், கெட்ட கனவுல இருந்து அப்படின்னு ரைச்சி சொல்றான். பால் நாகி கிட்ட போயிருது, போச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாரையும் தாண்டி நாகியும் பாலை கிக் பண்ணிருந்தான். பட் கோல்குள்ள போறதுக்குள்ள காகன்மாரு பாலை தடுத்துருதான். அங்கப்பா டீம் வியோட கோலை வெறும் 10 பேர் நின்னே தடுத்துட்டாங்க. ஒருவேளை எங்களால வின் பண்ண முடியுமோ, ஈசக்கி உன்னால முடியும் அப்படின்னு குவான் கத்துறான். இதுதான் எங்களோட லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதனால் வரைக்கும் தோத்தே போகாத டீம் வி அவங்கள எதிர்த்தே நம்ம ஹீரோ டீம் இவ்வளவுக்கும் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஆனாலுமே டஃப் கொடுக்குறாங்க. பால் எங்க வரும் நம்ம ஹீரோ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணதுனால பால் வர இடத்துல நம்ம ஹீரோ நின்று பாலை பிடிச்சிட்டான். பட் தனியாலாவே நம்ம ஹீரோவால போயிட்டு கோலை போட முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.